எனது தலை நினைக்க ஒரு கழகம் கிடைத்தது இந்த நாளிலே. குருவன நிலத்தில் ஒரு பாட்டு பாடுது இந்த பைங்கிடி. எனது தலை நினைக்க ஒரு கழகம் கிடைத்தது இந்த நாளிலே. தலை நினைக்க ஒரு கழகம் கிடைத்தது இந்த நாளிலே. அதிலே பொன்னாளாக இரண்டால் பெருமாளும் நல்ல பெருமாள், திருநாளும் நல்ல திருநாள் என்பார்கள். அப்பேற்பட்ட பெருமாளுடைய பேரலாகப்பட்டவள் இந்த திருநாளை அது ஒரு நாளாக பொருத்தி பார்க்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு ஒரு சில விவரங்கள் கேட்கவா? இந்த பாட்டு பாடி வாழ்த்து பாட்டு பாடும் போதே கழகம் வந்து ஒரு பண்ணணும்னு ஒரு ஆசை. ஆமா, இது ஒரு பொழப்ப. அதே பொழப்பு பொம்பளை பிள்ளைகிட்ட தனியா இருந்தா கழகம் பண்ணணும். உங்க தலை தப்பினா வேற எங்கேயாச்சும் போய் கழகம் பண்ண வேண்டியது. சரி, கற்பனையில வந்து இருக்கிற ஒன்ன சரி பண்ணணும்ன்றீங்களே, என்ன கற்பனை யாருக்கு நீங்க என்ன சரி பண்ண முடியும்? நான் கற்பனை இருக்கேன், உங்களுக்கு எப்படி தெரியும்? பாட்டுனா வாழ்த்து பாட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாமி வந்தீங்களா போனீங்களான்னு இருக்கணும். அதை விட்டு இந்த கழகம் பண்ணணும் கற்பனையில இருக்கு அப்படின்ற பேச்செல்லாம் என்கிட்ட பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, அது இருக்கிற வேலையை செய்யணும்ல. வேலை செய்யற நேரத்துல கற்பனையில இருக்கா? அதுக்காக வெட்டி கூடாது. அப்ப வேலை என்பது நீங்க பாக்குற வெட்டி வேலையில வெற்றி பெறக்கூடிய வேலை என்று வெட்டி வேலை பாக்குறது நீங்க, கலவு பண்றது ஒரு பொழப்பு. அத வேற வந்து சொல்றீங்க தலை தப்பிக்கணுமா கலவு பண்ண போறாராம்ல. யாருக்கிட்ட கலவு பண்றேன்னு பாத்துருவோமா? நாங்களே ஆளு கிடையாது கலவு பண்ண தெரியும். வெட்டி வேலை பாக்குற கூட்ட நீங்க யாரு? எப்படி நீங்க சொல்றீங்க? நீங்க எப்படி என்ன சொல்லுங்க? சொல்லுங்க வாங்க. என்ன நிலவுது இது புரிஞ்சுல என்ன வேலை பாக்குறீங்க? நான் திரைக்காவல் காக்குறேன். வினையாகப்பட்டதை எப்படி விதைக்க முடியும்? முதல்ல உழுது பயிர். ஆமா, உழுது வெட்டணும். என்ன செய்யணும்? முதல் மண்ணை தோண்டணும், வெட்டணும். ஆமா, அப்ப வெட்டி வாக்குறவங்க உங்க கூட்டம் தானே. அது கூட நல்ல வேலை தானே. உங்களை மாதிரி கல்யாணம் பண்ணி குடும்பத்தை பிரிச்சு விட்டு அந்த பொழப்புக்கே நீங்க தான் நெஞ்ச நிமிர்ந்து தெரியும் போது நாங்க வெட்டி வேலை பார்த்துட்டு போறோம். இது ஒரு பொழப்பு. இதுக்கு ஒரு பாட்டு வெட்டி போட்டு யார் எழுதி கொடுத்தது இந்த பாட்டை? முதல்ல பாட வேண்டிய பாட்டை முதல் ஒழுங்கா பாடுறது. அந்த பாட்டு சொல்றதா பண்ணாதா? சொல்றதா பண்ணதா? சொல்றதா பண்ணதா? சொந்தமா பண்ண
பண்ணல. காசு தப்பு வந்து போச்சுன்னு வைங்க. சொந்தமா வந்து பாடு. இல்ல, இல்ல, உனக்கு வரிகள் எழுத தெரியல. எழுத தெரிஞ்சவங்கிட்ட போய் வரி எழுதி கேட்கல. என்ன கற்பனையில இருக்கிறத நீங்க பாத்தீங்க. காது ஒரு சவுக்கு சரி, இருக்கு. இப்ப தெரியல. நான் சொந்தமா பாடுன்னு சொரணமா பாடுன்னு அப்பயே தெரிஞ்சு போச்சு. உனக்கு இப்ப இருக்குது அப்படி. இது மெட்டு போட்டுதான் பாடுறீங்க. பாருங்க முதல்ல சொந்தமா பண்ணாரு. உடல் பாடினாரு. ஆமா, நாங்க தொட்டு காட்டுறேன். நீங்களா எழுதுறீங்க இத? மெட்டு போட்டுதானே பாடுறீங்க. அகத்தியர் சரி, வில்லுக்கு விஜய பாட்டுக்கு நாரதன். ஆமா, ஒரு பொசுக்குன்னு வருது முடியல. ஆமா, அவர் எந்த ஊர்ல நீங்க பாடி தகத்து முடிங்க. பாட்டுக்கு நாரதன் பாருங்க. கிழிச்சு விட்டா நீங்க மட்டைய உடச்சு விடுவேன். பாப்பா போல பேச ஒரு சாமியாரு சபையில எப்படி பேச தெரிஞ்சு பண்றேன். ஆமா, தோல் நீங்க வீசி போயிருந்தேன். அறிவுகட்ட முண்டை மாதிரி பேசிட்டு விழிச்சு போடுவாராம்ல. முண்டம் என்ன உலகத்தில் நீ பிறக்க போது முண்டம். சரி, முண்டம். ஆமா, கண்ட எவன் உலகத்தில் முண்டமா பிறக்கிறது. முண்டம்ன்றது வேற, பிண்டம் என்பது வேற. பிண்டதாங்க முண்டமா. அது எப்படி? அதை நான் கேளுங்க. அண்டம் என்று சொல்லக்கூடியது உடம்பு. அண்டம் என்று சொல்லக்கூடிய உடம்பிலே ஆணுடைய விந்தாக்கப்பட்டது பிண்டமாக போய் சேருகிறது. அந்த பிண்டமாகப்பட்டது 10 மாதங்கள் சேர்ந்து வரும் பொழுது அங்கே முண்டமாக எந்த பிறக்கும்போது ஆடுவரை கூட்டிட்டு வர சொன்னா பிள்ளைட கூட்டிருக்கீங்க. பேசுற பேச்சு ரவுடியா ஒரு வள்ளி பிள்ளைகிட்ட பேச. படிச்சவங்க எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். வார்த்தையை நீங்க பாருங்க. அப்படிதான் பேசுறேன். அப்படி எனக்கு ஆமா போடுறவங்க உங்க வேலை. நீங்க என்ன சட்டம் சொல்றாங்க. இன்னைக்கு வந்து இழிச்சல போய் ஆமா போட்டா நீங்க வந்திருக்கீங்க. நீங்க என்ன வாய் பேசுறீங்க. நீ என்ன வாய் பேசுறீங்க. எனக்கு வந்திருக்கிறது ஏன் இடத்துக்கு வந்தமா போனமா ஆசீர்வாதம் மண்டபம் இருக்கல. வாஸ்து பாடுறாரு ஜாமியார் வாஸ்து. ஒரு விஷயம் பொறுத்து படிச்சவங்க மாதிரி இருங்க. இழிச்சாவின் காலத்தோட தான் நீ கும்பிட்டு இருக்க. ஏன் எல்லாரும் அவரை கும்பிட்டுதான் நீங்க அப்படி கிடையாது. காலையில வந்து கூப்பிட்டு தெரிவிங்க என்னையே அவரையும் அப்ப தெரியும் யாரு தெரியாது. பேரை மட்டும் நான் சொல்லுவேன். ஆனா நீ இழிச்ச வாயின காலத்திலே எடுத்து கூட நீ அதை உனக்கு எனக்கு வித்தியாசம். ஏன்னா இழிச்ச வாயின பேரை சொல்றேன் நான். ஆனா இழிச்ச வாயின காலம் ஏன் நீங்க கும்பிட மாட்டீங்களா. நீங்க கும்பிட மாட்டீங்களா. வார்த்தையால நீங்க கும்பிடுவீங்கல்ல. அதான் நிப்பாடுங்க. அப்ப நீங்க வந்த உடனே இந்த சண்டை போடலாம் இந்த முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னா அப்புறம் தப்பிச்சு நீங்க போகவே மாட்டீங்க. கயிறு கட்டி தரத்தர இழுத்துட்டு போயிருவேன். என்னை பத்தி தெரியாம தெரியுது. வலைக்கு முன்னால கல்லறியல காலையில எவன் கைத்த கட்டி யாரும் இருக்க போறாரு தெரியும். நீங்க இருக்க மாட்டீங்கல்ல. அதான் நிப்பாட்டுங்க. வாங்க எதுக்கு வந்தீங்க. இல்ல கைத்த கட்டி இழுக்கிறது நீ. இருக்க போறது நீங்க இல்ல. அதான் நிப்பாட்டுங்க. இழுக்க போறது நீங்க இல்ல. உங்ககிட்ட இழுபட போறது இல்ல. வாங்க நிப்பாட்டுங்க. அப்ப நீ இழுபட போற அதனால இழுபட போற ஆளா தெரியாதா இருக்கணும்ல. உங்களை மாதிரி யாருக்கு இழுபட போறது கிடையாது. தெரியுதுல நீ இழுபட போற. நான் வந்து இந்த வந்தோடனே அந்த சண்டை போடணும் அப்படின்ற எண்ணத்துல அப்புறம் வாய் தெரிஞ்சதை ஏன் என் பேச என்ன பண்ணுவீங்க. என்ன தள்ளி நக்கிறாரு. ஆமா, ஒரு பெரிய பாடி கிழிச்சு தள்ளிடுவாரு. என்ன காரணத்துக்காக பாடினீங்கன்னு கேட்டேன். நான் வாழ்த்து பாடினேன். என்ன காரணம்ன்ற என்ன கற்பனையில பிறக்கிறேன்னு அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. அர்த்தம் சொல்லுங்க. வார்த்தை முதல்ல ஏன்னா உனக்கு திருட்டு வருது. அர்த்தத்தை விட்டு சொல்லுங்க. வாயில பேசுறீங்க. எதுக்கு கேட்க ஆரம்பத்துல இருந்து இதான் கேட்கிறேன். சொல்லுங்க. கேட்கிற சொல்லு. நீ கந்தனை நேற்று கற்பனை மாட்டே இல்லையா. அது எப்படி உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும். நான் முக்காலம் கொடுத்துவேன். அப்படியா. எனக்கு அப்படியா பாப்போம். பதில் சொல்லணும் வாயை பொத்திக்கிட்டு பேசு. நான் முக்காலம் கொடுவேன். எனக்கு தெரியும். உன் குடும்பம் உன் கோத்திரம் உன் சகல சம்பவம் எனக்கு தெரியும். ஏற்கனவே ஓட்டுறது வெட்டி பத்தினா ஏன் பண்ணக்கூடாது. இந்த உலகத்திலே வந்து அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாது அனைத்தும் ஏமறிவோம். நீ யாரு எங்க பிறந்த உன் புறப்படத்துல நாரி போ நாரி. நீ யாரு கேட்கிற கற்பனை பாடுற என்ன கற்பனை பத்தி தெரியும். உனக்கு என்ன கற்பனை. உங்க பரம்பரை எப்படி பரம்பரை. வீட்டுல பரம்பரை நீங்க. கேடு கட்ட பரம்பரை. கேடு கட்ட பரம்பரை நீங்க. நீங்க வந்து ஒரு
பதில் சொல்லியா சொல்றேன். நான் வீசின உழப்பா நீ வீசின உழப்பான்னு பதில் பாப்பா வாங்க புரிஞ்சுக்கிறோம். சரி, நீ மானிட பிறகு. சரி, நான் இந்த இடத்துல ஒரு நிறுத்தி முனிவன். முனிவனுக்கு இறப்பு இருக்கா? கிடையாது. அப்புறம் எப்படி வீச்சு எடுக்கும்? வீச்சை எடுக்கிற அது கிடையாது. நான் காட்டுக்குள்ள புரிஞ்சுக்க காட்டு எப்படி பேசுவேன் நல்ல முடியுமா? எப்படி அப்படியே தமிழ் புலவர் மாதிரி பேசுறாரு. ஆமா, ஒரு சேர்த்து வண்டி இருக்கு. நீங்க பேசுறத புத்தகம் புத்தகம் போடுறாங்க. நீங்க பேசுற பண்டிட்ட போய் சங்கம் தெய்வாக்க முடியுமா? நானு அது மாதிரி இப்ப நீ இருக்கிற அதே நிலைமை. நீ கேட்டதுக்கு நீங்க அதுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதை விட்டுட்டு நீங்க வந்து இந்த சேத்துல இருக்க பண்ணி நான் ஏதாச்சும் அப்படி கேட்டு விடுவேன். நிறைய இருக்கு. இந்த பஞ்ச நிலைகளும் கடந்தவன் நாரதன். அப்ப ஒரு மானிட பிறவி, நீ மானிட பிறவி பிறந்த உயிரிழந்து சாகணும். செத்த உடம்பு வீசத்தை செய்ய வீச்சப்படுத்த உடம்ப வச்சுட்டு நீ எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? எல்லாருமே வந்து அப்படித்தானே. அதான் அப்ப நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற? நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற? எதுக்கு நான் என்ன சொல்றேன்? உங்க வீச்சத்தை வீச்சப்படுத்த உங்களோட வம்சத்தோட நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் பேசாத. உங்க குடும்பம் பத்தி நான் சொல்லவா கேட்கிறேன். பேச தெரியாத பேசுறீங்க. மாட்டிக்கிறாங்க. நீங்க யோக்கியமான ஆள் மாதிரி பேசுறீங்க. உலகத்தை கேளுங்கடா. நீங்க சபையில பேசுறீங்க. அதத்தை உங்க வெட்டி பேச்சுதானே பேசுறேன். எந்த வகையில? சரி வாங்க. எந்த வகையில? சரி வாங்க. என்ன வகையில? அறிவாளி மாதிரி நீங்க பேசிருந்தீங்கன்னா நானும் அறிவாளி மாதிரி பேசுவேன். படிச்சவங்க மாதிரி நீங்க பேசிருக்கணும். ஏன்னா அறிவாளிக்கு மரியாதைக்கும் படிச்ச மாதிரி பேசாம நீங்க அப்படி எப்படி பேச சொல்றீங்க? இல்ல படிச்ச மாதிரி நீங்க பேசலையே. அப்ப நான் பேசுறது எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க? படிச்ச மாதிரி பேசலையே. நீ என்னமோ காட்டுல மாடு மேய்க்கிறான மாதிரி தான் பேசுறீங்க. மாடு மேய்ப்பவன் யார் தெரியுமா? யாரு? உங்க பாட்டை பறந்தாம்ல. ஆமா, மாடு மேய்க்கிறான்னு சொல்லு. சரி, நீ தப்பு தான் பண்ற. அப்படி சட்டம் போடுறேன். அப்படி சட்டம் போடுறேன். சட்டம் போடுறேன். சட்டம் தான் போடுறேன். அனாவசியமான பேச்சு பேச வேண்டாம். நான் வேலைக்கு போவோம். நீங்க பேசுங்க. நீங்க நான் கேட்கிற கேள்வி நீங்க பதில் சொல்லிருங்க. சரி, அப்படியே பெரிய நான் வந்துக்கிறேன். அப்படிக்க சுண்டி விட வேலை அப்படிதான் பண்ணுவேன். நீங்க வந்து இப்படிதான் பேசணும், இப்படி பண்ணக்கூடாதுன்னா நீங்க எனக்கு சொல்லி கொடுக்க கூடாது. அப்படிதான் பேசுறேன். என்ன பண்ணுவீங்க? இப்படி வாயை பொத்திட்டு நிக்கிறேன். இப்படி பண்ணனாலே வாய் பொத்துச்சு. யாருக்கு? என்னது? இப்படி பண்ணனாலே வாய் பொத்து. யார் பண்ணா? சொல்ற வாயை பொத்திட்டீங்க. நான் அப்படி பண்ணா நீங்க வாயை மூடிட்டீங்கன்னு சொல்றேன். ஆமா, இவங்க பெரிய அனுமன் ஆஞ்சநேயரு, நான் ராமே, இவங்க அப்படிங்களாங்க. நாங்க வாயை பொத்தி நிக்கணும். ராமாயணத்துல உங்களுக்கு தெரியும், பட்டாபிஷேகம் முடிஞ்ச பின்னால சந்தோஷமான நிலைக்கு வந்துட்டாரு. அயோத்தி அரண்மனையில உணவு உண்டான் ராமன். தன்னை மறந்து தூக்கம் வந்துருச்சு. தூக்கம் வந்தாச்சு, தூங்கியாச்சு. இதுக்கிடையில என்ன நடக்குதுன்னா, ராமே பரதை லட்சுமணி சத்துருக்கள் எல்லாம் 4 பேர் அண்ணன் சீதை உட்பட எல்லாரும் இந்த ஆஞ்சநேயனே எதுக்கிறதா அந்த ராம கூப்பிடுறேன் வேலை பார்க்கறதுக்கு. நம்மளுக்கு அது வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் ஏக்கத்துல ஒரு கோமா பேசிட்டாங்க. அப்ப ராமன் சொல்றாங்க, வாப்பா இன்னைக்கு ஒரு பொழுது நீங்க எடுத்துக்கோங்க. அதிகாலையில இருந்து இரவு தூங்குற வரைக்கும் எனக்கு நீங்க சேவை செய்யுங்க. யாரும் எந்த செயல குறை வைக்க வேணாம். கடைசியில காலையில நல்ல சேவை செஞ்சுட்டாங்க. செஞ்சு முடிச்சாலும் இரவு நேரத்துக்கு தூக்கம் வந்துருச்சு. கொட்டாய் விட்ட வரைக்கும் இவர் என்ன பண்ணாரு, அப்படியே வாயை கொட்டாய் தூங்கினாரு. கொட்டாய் வந்துச்சு. கொட்டாய் விட்ட வரைக்கும் திருப்பி வாய் விடுறோம்ல, ஆண்டு தொடர்ந்து மணிக்கு ராமனுக்கு வாய் நின்று வச்சு. வாய் நின்று வச்சு என்னென்னமா செஞ்சு பார்க்கிறேன். அதை பண்றேன், இதை பண்றேன், அதை பண்றேன். ராமே பரத என்னும் ஆக முடியல. கடைசியில் விஸ்வாமித்திரர் சொன்னாரு, அவனுடைய விஷயம் அங்க இருக்கிறாரு. அனுமனாகப்பட்ட வர சொல்றாங்க. அனுமனை வந்து ஸ்ரீராமஜி மந்திரம் சொல்லி 3 முறை அப்படி சொடக்கு போட்டேன். அப்படியே அந்த திறந்த வாய் மூடிச்சு. என் வாயை மூடுறதுக்கு சொடக்கு போடாம அனுமனை புறப்பாங்க. சரி, அந்த கூட்டத்தோட உங்க பாட்டை பரந்தாம ஆஞ்சநேயரை பத்தி பேசுறீங்கல்ல. ஆமா, நேத்து அனுமன் ஜெயந்தி. நேத்து அனுமன் ஜெயந்தி அதோட வாய மூடுங்க. உங்களை பார்த்தா எனக்கு அப்படிதான் வருது. உன்னை பார்த்தா அனுமன் ஜெயந்தி நல்லவங்களை பார்த்தா சில பேருக்கு எனக்கு வந்து 3 பேரை பார்த்தா தான் பயம். ஒண்ணு நாயை பார்த்தா பயம், இன்னொன்னு பேய பார்த்தா பயம், அடுத்த உங்களை பார்த்தா தான் பயம். அந்த புத்தின்னு ஒண்ணு இருக்குல்ல. சரி, அனுமனை பத்தி பேசுறீங்க. அனுமனோட பொண்டாட்டியார்
பேசுறது ஏற்பட்டு புழுத்துட்டு கதையை பேசுறேன். ஆமா எதிராக எச்சது உங்க மோத கட்டையில விழுன்றத நீங்க பேசிருக்கணும்ல. வார்த்தையை விட்டது நீங்க முகரையில வந்து கட்ட அப்படிதான் நான் பேசுவேன். நீ பேச அப்படி பேசுவ. நாங்க பேச ஒரு படிச்ச மாதிரி பேசுவாங்க. ஏன் நீங்க நார்ந்தர்ல நீங்க நார்ந்த மகிழ்ச்சி நீங்க அப்படி பேசலாம். நாங்க பேச நாங்க வந்து மழைக்கு கூட பள்ளிக்கூட பக்கம் ஒழுங்காத ஆளு. நாங்க அப்படி பேசுறோம் பாமர மக்கள். நீங்க ஒழுங்கா பேசல. நார்ந்த மகிழ்ச்சி நீங்களே சரியில்லை எங்ககிட்ட வந்து கேட்டுக்காரு. அப்படி பேசுற இலக்கண பிள்ளை ஒரு தமிழே தெரியாது. நாங்க சரியா தமிழ் தெரியுமா? என்ன சிரிச்சுக்கிறீரு? சொல்ல வைக்கமாக என்ன மாதிரி இருக்கு. தமிழா நீ பேசுவது தமிழா. ஆஞ்சநேயருக்கு மனைவி இருக்கான்னு கேட்டேன். பொண்டாட்டி போகாம ஊருக்கு நீ வெளியேற எப்படி? அனுமன் பிரம்மச்சாரி ஆஞ்சநேயர். அப்புறம் எப்படி பிள்ளை வந்துச்சு? பிள்ளை ஆஞ்சநேயருக்கு எப்படி பிள்ளை வந்துச்சு? பொண்டாட்டி கிடையாது. இங்க பாருங்க ஒழுங்கா பேசுறீங்க. அப்புறம் உங்கள் வருது பிள்ளை வந்து பிள்ளை வந்து பிள்ளை வருது எப்படி வரும்? எப்படி பிள்ளை வரும்? மனைவி கிடையாது. ஆனா ஆஞ்சநேயருக்கு பிள்ளை இருந்துச்சு. எப்படி தெரியல? போக வேண்டியதானே. இருக்கிறதுக்கு பாய் சவுடா இவ்வளோ தைய தக்கன பூச்சிக்கல இதுதான் பூச்சிக்கிறாங்க. விஷயம் அவ்வளவுதானே. பொண்டாட்டி இருந்தா புள்ள வருது. பொண்டாட்டியில பிள்ளை வரும் எப்படி வந்துச்சுன்னா ஒண்ணு கேட்கிறேன். அப்புறம் ஏன் நீங்க திருப்பி கேட்டீங்கன்னா எப்படி பிள்ளை வந்துச்சுன்னா ஒண்ணு கேட்கிறேன். பாத்திருக்கேன் ஒரு மாதிரி இருக்கும். அப்படிதான். ஆமா ஆண்குரல் என்ன மாதிரி பொன்குரல் ஒண்ணு மாதிரி இருக்கலாம். எல்லாம் ஒண்ணு குரங்கிலிருந்து பிறந்த மனிதன் அப்படின்னு அது மாதிரி தானே மனுஷ பரிபுரம் குரங்களுடைய பரிணாம வளர்ச்சியால அன்னைக்கு டாக்டர் அல்காரிக்கிற கிரேக்கறி சும்மா சொன்னேன் இருக்கட்டும். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப குரங்குடைய இந்த உடம்புல பாத்தீங்களா ரோமமா இருக்கும். உங்களுக்கு என்ன இருக்கு? ஏன் உனக்கு ஏப்ப நீங்க யோசப்படுற? ஆனா பாருங்களேன் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ரோமம் எல்லாம் மறைக்கிற அளவுக்கு இப்ப நான் ஒரு எதிர்ப்பு ஒரு அர்த்தம் சொல்லுங்க. இந்த நெட்டியில வச்சிருக்கீங்களே அதுக்கு பேர் நான் குங்குமமா செந்தூரமா? செந்தூரம் தான். செந்தூரம் தான் வச்சிருக்கீங்க. இந்த செந்தூரத்தை நெட்டியில தானே வைக்கலாம். உடம்பு பூசுறீங்க. அதே எப்படி? ஆனா அனுபவப்படி ஒரு நேரம் பூசு நான் எதற்காக பூசுறேன்? எப்பயுமே பூசிதான் இருப்பேன். அதை எதுக்கு பூசிருக்கேன்? நல்லா இருக்கு. நெட்டியில வைக்கிற மட்டும் வந்து செந்தூரத்தை வந்து உடம்புல பூசணும். அது நல்லா பார்க்க வந்து அழகா தண்ணியா சொல்லுவாங்க. நான் கேட்கிறேன் காக்கைக்கும் தன்குஞ்சு பொன்குஞ்சு இறைவன் ஒவ்வொரு ஜீவனையும் ஒருத்தர் உருப்படியா படைச்சிருக்கேன். அதை வந்து கலந்துவேன். இப்போ நான் கேட்கிறேன் நல்லா இருக்கா உன் மோத கொடுத்து அப்படி ஒப்படைக்க முடியுமா? அதுக்கு அது அழகானியா? அப்ப அப்படிப்பட்ட அழகான இருக்கக்கூடிய இயற்கை அழகு. அதனாலவே சுந்தரகாண்ட ஒரு காண்டம் உருவான ராமாயணத்துல சுந்தரகாண்டம் எழுதணும்னு கேட்டா எப்படி சுந்தரகாண்டம் குரங்கு போய் சுந்தரகாண்டம் கேட்கும் பொழுது அப்பத்தே இந்த வார்த்தை புரிய வைக்கிறதுக்கு தன் ஆந்திரிய அம்மா சொன்ன என்ன சொல்லுமா வாடா மகனை சுந்தரான்னு கூட்டாயா அம்மனை பார்த்து. அதே மாதிரிதான் சுந்தரர் இருந்தாரு. சுந்தரர் எப்படி வந்தாரு? சிவபெருமான் வந்து எப்ப பார்த்தாலும் துணியோடய திரிகிறாரு. ஒரு முறை அலங்காரம் பண்ணி தன்னோட உடம்பை வந்து அலங்கரித்து கண்ணாடியில பார்த்தாரா. அந்த கண்ணாடியில தெரிஞ்ச அழகான அந்த உருவத்தை பார்த்து சுந்தரா வான்னு கூட்டாரா. அதனாலதான் சுந்தரர் வந்து சுந்தரம்னா என்ன அழகின்னு அர்த்தம் இல்லையா? அப்படி ராமாயணத்துல இருந்துச்சா இப்படி பெரிய புராணத்துல இருக்குல்ல சுந்தரம் நிறைந்ததுக்கும் இந்த உலகிற்கு ஏன் வந்தார்? எதுக்கிட்டே வந்தார் எனக்கு தெரியும். நானும் பாடுவேன். அப்ப சுந்தரம் சரிங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எதை சொல்ல முத கேட்டது நானு. அனுமனுக்கு மனைவி இல்லைங்க ஆனா பிள்ளை அப்படின்றது உலகம் தெரிஞ்சது. ஆனா நீங்க இருக்குன்றீங்க. ஆனா பிள்ளை எப்படி வந்துச்சு? அருமை வந்துச்சு. என்ன காரணம்? ஏன்னா ராமாயணத்தில் வந்து சீதையை தேடி அனுமன் இலங்கைக்கு போனான். போய் முதல்ல பார்த்தது யாராவது கண்டோதரியை பார்த்தேன் ராவண கொண்டாட்டிய. இவதான் சீதையா இருக்குமா? அம்மா அப்படி மாட்டாங்க. மாத்தா இவ்வளவு சிங்காரம் இவ்வளவு பூமி கொட்டு இவ்வளவு சக்கர சிந்தனை இந்த மேற்முனிக்கு இவ்வளவு இது இருக்காது. கதையெல்லாம் கதையை மட்டும் சொல்லணும். இந்த பொம்பளை மாதிரி ஜாட பேசுற வேலை உங்களை சொன்னேன். அனுமனாகப்பட்டவே ராவணை முன்னாடி மண்டோதரியை பார்த்தேன். இவ்வளவு பூ போட்டு நகை நட்டு வச்சு பட்டுவாடை விட்டு சிங்கார இருக்க மாட்ட பூசுவை விரிஞ்சு இருக்கிறவ சோகத்தில் இருப்பா துக்கத்தில் இருப்பா. அப்ப இவ கிடையாது அப்படின்னு கேளுங்க. அசோகத்தை கட்டுப்பிடிச்சான். கட்டுப்பிடிச்சு முடிச்ச உடனே சேட்டை காட்ட ஆரம்பிச்சான். வானால கொட்டை கட்டி சவால் விட்டேன். நீங்க என்ன அரைக்கணும் சேர்ந்து வானல தீ வச்சு விட்டாங்க அனுமனுக்கு. அனுமனுக்கு தீ வச்சா இலங்கைய கோட்டை கூட தீ வச்சு விட்டு அடிச்சுட்டான். ஆனால் வானல தீ பட்டிக்கிட்டே இருக்கு.
பறந்த மார்க்கத்திலேயே கொண்டு பாக்குறேன் பூரா எரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி சந்தோஷத்துல பறந்து வர்றான். பறந்து வரும் பொழுது இந்த வெக்கை வேதனை தாழ முடியாம எங்கனா நீர்நிலை இருக்கு அந்த வாழ்க்கை படுத்தி அணைக்கணுமே அப்படின்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கேன். வந்துகிட்டே இங்க பார்த்தா கங்கையுடைய நீரோட்டத்தை பாக்குறேன். ஆனா இந்த நீரோட்டத்தில் நம்ம எப்படியாவது குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்லி பறந்த மாத்திரத்திலே ஏன்னா தண்ணிக்கிற மூடினா வாழை மட்டும் தான் அணைக்கணும். இருந்தாலும் முதல்ல மூச்சு வாங்குறதுக்கு இந்த நீர் அடைகள் வந்து குளிர்ந்த காட்டு பறக்கணும்னு சொல்லி அப்படியே தன்னை மறந்து தியானத்தில் நிற்கிறான். பறந்து தற்கொலை தானே அப்படியே நிற்கிறான். இந்த குளிர்ந்த காற்று பட 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 ஏற்கனவே உடம்பு வந்து சூடாக உடம்பு உஷ்ணமும் குளிர்ச்சி சேரும் பொழுது ஒரு மனிதனுக்கு மோகம் உண்டாகும். அதே போல ஆஞ்சநேயனுக்கு மோகம் காம உணர்ச்சி வந்துருச்சு. காம உணர்ச்சி ஏற்பட்டு தன்னை எரியாமல் தன்னுடைய வீரியமாக்கப்பட்ட விந்தாக்கப்பட்டது கீழே விழுகிறது. அந்த விழுந்த விந்தாக்கப்பட்டதை நதியில் இருக்கக்கூடிய ஒரு மீனாகப்பட்டது விழுங்குகிறது. அந்த மீனாகப்பட்டது என்னாச்சு? அதன் மூலமாக கர்ப்பம் தெரிந்து அப்படி பிறந்தவன் ஒருவன் அவனே மகர்த்வஜன் என்று சொல்லக்கூடிய மச்ச வல்லவன். இவன் தான் அனுமனுக்கு பிள்ளையாகப்பட்டவன், கொண்டாட்டி கிடையாது. இதுதான் ராமாயணம் சொல்கிறது. ஏன்னா கேள்விக்கு என்ன பதில்? மனைவியே கிடையாம பிள்ளை வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா அவன் தான் மச்ச வல்லவன். அனுமனுக்கு பிள்ளையான அனுமனுக்கு வந்து செந்துரையா பூசுறாங்க. செந்துரையா பூசுறாங்க. ஆஞ்சநேயர் உடம்புல ஏன் செந்தூர் வருதுன்னு கேட்குறீங்க. அது சீதையாகப்பட்டவள் என்ன பண்ணாங்க? செந்தூரத்தை எடுத்து நெத்தியில மட்டும் வச்சுட்டு இருந்தாங்க. இத பார்த்து அனுமன் போய் கேட்கிறாரு சீதை கிட்ட, அம்மா எதுக்காக இந்த செந்தூரை வந்து நெத்தியில வச்சுக்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி போய் கேட்கிறாரு. கேட்டோட சீதையாகப்பட்டவள் சொல்றா, அப்பா இதை வச்சுக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய கணவர் அதாவது ராமராகப்பட்டவரோட ஆயுள் நீடிக்கும், அவருக்கு எந்த நோய் நொடியும் வராது, நல்லா இருப்பாரு, நீண்ட ஆயுள் வந்து நீண்ட ஆயுள்களோ நல்லா இருப்பாருன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியா சரி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போய் எல்லாரும் சமைக்க வந்துட்டாங்க. இவர் எப்படி வராரா? ஆஞ்சநேயர் எப்படி வராரா? உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசி கொண்டு வராரா. பூசி கொண்டு வந்தோடனே இவருக்கு ராமர் ஒண்ணு புரியல. ஏப்பா அப்படி வந்திருக்கேன், என்ன காரணம்? உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசிட்டு வந்திருக்கே, எதுக்காக அப்படி பூசிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அம்மா தான் சொன்னாங்க, இத வந்து பூசணும் அப்படின்னா உங்களோட ஆயுள் நீடிக்குமா, நீங்க நல்லா இருப்பீங்களா ரொம்ப வருஷம், அதனால வந்து நான் பூசிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கொஞ்சமா நெத்தியில வைக்கிறதுக்கே உங்க ஆயுள் நீடிக்கும்னா நான் உடல் முழுவதும் உங்களை நினைச்சு பூசிருக்கேனே, அப்ப இன்னும் உங்க ஆயுள் வந்து நீடிக்கும், நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு எந்த நோய் நொடியும் வராது, அதுக்காக பூசிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவ்வளவு ஒரு அன்பு, அவ்வளவு ஒரு பாசம். அதை பார்த்து வச்சுதான் இன்று வரைக்குமே ஆஞ்சநேயர் கோயில போய் பார்த்தோம் அப்படின்னா செந்தூரம் பூசிருப்பாரு. எதுக்காக? ராமருடைய ஆயுள் நீடிக்கணும்னு சொல்லி. எல்லா கடவுளுமே வந்து நம்மள ஆசீர்வதிக்கிற மாதிரி தான் நிக்கிறோம். ஆனா ஆஞ்சநேயர் மட்டும் தான் கையெழுத்து கும்பிட்டா மாதிரி நிப்பாரா. ஏன் என்ன காரணம் அப்படின்னா இந்த பூலோகத்துல வாழ்ற எல்லாரையுமே சீதையாகவும் ராமராகவும் நேர்த்து நானே நினைச்சே கையெழுத்து கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லி பூலோகத்திலே வாழ்ந்துட்டாரா. ஏன்னா வந்து கூப்பிட்டாரா, ராமாயணம் அந்த காவியம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்க எப்படி இருக்காரு? மேலோகத்துல எப்படி இருக்காரு? விஷ்ணு பகவான் விஷ்ணு பகவானாக இருக்காரு. அப்ப என்னுடைய ராமர் அங்க இருக்க மாட்டாரு, எனக்கு ராமர் தான் வேணும், அவரை தான் நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதான் நாங்க வரல, இங்கேயே புலோகத்திலே தங்கிடுறேன், புலோகத்துல இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் ஒவ்வொரு ஆண்களையும் சீதையாகவும் ராமராகவும் நினைத்து நான் வழிபடுவேன், நான் கையெழுத்து கொடுவேன்னு சொல்றாரு. அப்ப ஏற்பட்ட சிறப்பு அந்த ஆஞ்சநேயர் இருக்கு. அப்ப யாரை நினைச்சு செந்தூரத்தை பூசிக்கிறாரு அப்படின்னா ராமருடைய வந்து ஆயுள் நீடிக்கணும்ன்றதுக்காக தான் உடல் முழுவதையும் செந்தூரம் பூசிருக்காரு. இதான் நீங்க கேட்ட கேள்வி பதில். சரி இருக்குது. ஆஞ்சநேயர் இருக்காரு, ஆஞ்சநேயர் இருக்காருல்ல, கோயில் கோயிலுக்கு போறோம்னு சொன்னீங்கல்ல? ஆமாங்க, அடிக்கடி கோயில சனிக்கிழமை. ஆமா போகணும்ல. அங்க கூட வடமாலை ஒன்று பாத்தீங்களா? ஆஞ்சநேயர் வடமாலை போடுவாங்கல்ல? ஆமா. அது ஏன் போடுறாங்க? உப்பு வடம். ஏன் வடமாலை போடுறாங்க? பசியா இருப்பாரு, அவர் சாப்பிட்டுதான் போடுவாங்க. பசியா இருக்காரு, பசியா இருக்காங்க. வேற ஏதோ குழம்பு தானே வடை நல்லா இருக்குல்ல? நான் கேட்கிற குழம்புக்கு பழக்கம் தான் ரொம்ப பிடிக்கும். பழக்கம் வைக்கிறது அது வடை மாலை கடிக்க போடணுமா? அடிக்கடி அடிக்கடி போற மாதிரி தெரியுது. தோஷம் இருக்கிறவங்க வந்து போகணும். ஏன்னா வந்து தோஷமே சனி வந்து பிடிக்காத இரண்டே கடவுள் யாரு அப்படின்னா ஒன்று விநாயக பெருமான், இன்னொன்று ஆஞ்சநேய பெருமான். இவங்க ரெண்டு பேருக்கு தான் சனியோட பார்வையே கிடையாது, சனியை பிடிக்கல. ஆமா, பிடிக்கல இருக்குங்க. ஆனா பிடிக்காம இருந்தனால எல்லாரும் கேள்விப்படுறாங்க, நிறைய புராணங்கள் இருக்கிறனாலதான் இன்று வரைக்குமே வந்து
சரி இருக்கு வடமாடை எடுத்து போடுறாங்க ஆஞ்சநேயருக்கு. இந்த ஆஞ்சநேயர் முகத்துல இந்த தாடையில ஒரு பிளவு இருக்குங்க. நல்லா உத்து கவனிச்சவங்க தெரியும். உத்து கவனிச்சா நீங்க சொல்றீங்கல்ல, உத்து கவனிக்கணும் உள்ளாந்து பார்க்கணும். ஆஞ்சநேயரோட முகத்துல தாடையில ஒரு பிளவு இருக்கும். அந்த பிளவுக்கான காரணம் என்ன? எதுக்காக பிளவு இருக்கு தாடையில? என்ன காரணம்? இயற்கையிலேயே அதாவது அந்த மந்தி என்ற பொருளுடைய அந்த தாரம் எப்படி வந்துச்சு? காரணம் இருக்குல்லங்க. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம கடவுள் வந்து எதையும் சூடி கொள்வதும் இல்லை, எதையும் கையில வச்சிருக்கணும் கிடையாது. எல்லாத்துக்குமே விபூதியை வந்து சிவபெருமான் பூஜிருக்காருன்னா எதுக்காக பூஜிருக்காரு? அனுமனுக்கு முதல்ல உபமா இருந்துச்சு. உங்க மோகன் சொன்னா வாயில முடித்து கொடுக்குறா. நான் சொல்ற கூட உங்களுக்கு அப்படித்தான் போக எனக்கு உங்க பார்த்தா பிடிக்கிறதுனால அப்படிதான் இருக்கு. தாடை இருக்க பொதுவா ஒரே மாதிரி இருந்துச்சு சொல்லுவாங்க. ஒரே மாதிரி இருந்துச்சு. ஏன் குழம்பு அப்படின்னா அனுமனாக குழந்தையா இருக்க. ஏன்னா இங்க வாயு புத்திரன் பழக்க சக்தி இருந்தானே என்ன பண்றான்? சிறு விளையாட்டு பிள்ளையா இருக்கும் பொழுது அதிகாலையில் சூரியன் உதயமாகிறது. அப்படி உதயம் செய்யணும் பார்க்க இல்லையா? இளம் சிவப்பு சூரியனாக இருக்கிறது இங்கிருந்து பார்க்கறதுக்கு நல்ல அப்படியே ஒரு பழுத்த பழமாக அப்படியே ஒரு கோவ பழம் நிறுத்துற. ஆனா இப்பேற்பட்ட ரெண்டு ஒரு மாம்பழமா என்ன பழம் இது? ஏன்னா குழந்தைகளுக்கு பழம் பிடிக்கும். இப்பேற்பட்ட பழமாகப்பட்டது சொல்லி என்ன பண்ணிட்டான்? அந்த பழம் என்று எண்ணி இளம் சூரியனாகப்பட்டவனை சிவப்படுத்தப்படி சூரியனை அப்படியே பறந்து போய் அதை பிடிச்சு விழுங்க போயிட்டான். யாரு? ஆஞ்சநேயர் குழந்தையா இருக்கும் போது. இப்ப பாக்கிறேன் சூரியனாகப்பட்டவன் யாருடைய ஏற்பாடு இருக்க தெரியுமா? சூரியன் இரண்டு வரை சந்திரன் எல்லாமே வருணே அக்னி இப்படி வாயு மழை காற்று எல்லாமே தேவேந்திரனுடைய கட்டளைக்கு நடக்கணும். அப்ப சூரியன் பார்க்கிறான் ஏதோ ஒரு ஜீவன் என்னை பிடிச்சு விழுந்து வருது அப்படின்னு பதறி போய் தேவேந்திரன் முறையிடுறான். அப்ப தேவேந்திரன் பார்த்தேன் உலகத்துக்காக ஒளிதரப்படுகிற சூரியன் இதையே ஏதோ ஒரு ஜீவன் வந்து விழுத பார்த்தா ஆகிய பேரில் காப்பாற்றியாகணுமே இந்த சூரியனை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா? தன் கையில் உள்ள வஜ்ராயுதத்தை எடுத்த என்ன பண்ண ஓங்கி ஒரே குழந்தையாகப்பட்டது பழம்னு சொல்லி சூரியன் பிடிக்க வர இடத்துல இந்த கையில முடிய வஜ்ராயுதத்தை வச்சு ஓங்கி ஒரே அடி அடிச்சாங்க. அடைச்ச உடனே அந்த அடியாகப்பட்டது முகத்துல வந்து தாடை ரெண்டா பழந்து வச்சு. அப்படி பழந்ததுதான் அனுமனுக்கு இந்த தாடை புலம் போட்டது. சரியா? காரணம் யார் அடிச்சு? இந்திரனாகப்பட்டவருடைய வஜ்ராயுதனால. அதனால சரியா சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு காரணம். எல்லாத்துக்குமே காரணம் இருக்கும். இருக்கணும் இல்ல இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு காரணம். அந்த வடமாடை எதுக்கு காட்டுறாங்க அப்படின்னா இதே மாதிரிதான். இதான் காரணமே. என்ன அப்படின்னா ஆஞ்சநேயர் வந்து திருப்பிள்ளையாக இருக்கும் போது நீங்க சொன்ன அந்த சூரிய பகவானை பார்த்து எல்லாம் வந்து அந்த காலத்துல குழந்தைய வந்து நிலாவை கட்டி சோறு விட்டுவாங்க. அந்த காலத்துல இருந்துச்சு குழந்தைங்களை வந்து நிலாவை கட்டி சோறு விடுற காலம் அந்த காலம். இந்த காலத்துல என்ன பண்றாங்க? செல்போனை காமிச்சு சோறு விடுறாங்க. அந்த நிலைமைக்கு கலியுகம் மாற்றப்பட்டுச்சு இருக்கு இல்லையா? இருந்துட்டாலும் கூட இந்த ஆஞ்சநேயர் என்ன பண்ணாரா? அந்த சூரியனையே வந்து என்னடா இதே மாதிரிதான் பாக்குறாரு. ஒரு பழம் போல தெரியுது, இவ்வளவு செட்ட சிவப்பாக இருக்கே, இந்த பழத்தை போய் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு போறாரு. அவரும் போறாரு வேகமா. ஏன்னா யாரோட புத்திரன்? வாயுவோட புத்திரன் ஆஞ்சநேயர் ஆகப்பட்டவர். காற்று வேகத்துல போறாரு அவரு. அந்த சூரியனை மறைப்பதற்காக கேது பகவானும் வராரு. கேது
பார்க்கிறோம். வெத்தலை மாலை ஒண்ணு வைப்போம். வெத்தலை மாலை பார்த்திருப்போம் இல்லையா? ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை வைப்போம். அது எதனால அப்படின்னா சீதா ஆகப்பட்டவனை போய் பார்க்க போவாரு. சீதா பிராட்டியை போய் எங்க போய் பார்க்க போவாரு? அவரைதான் அனுப்பிச்சுடுவாங்க பார்க்கறதுக்கு. கடத்திட்டு போயிடுவாரு. யாரு? ராவணன் ஆகப்பட்டவர் கடத்திட்டு போய் அந்த வனத்துல வச்சிருப்பாரு. இவர் போய் பார்க்க போகும்போது அந்த அம்மா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவாங்க. ஏதோ ஒரு வெற்றிலையை வைத்து தலையில வச்சு அந்த அம்மா கையை எடுத்து இவரோட தலைமையில் வைத்து நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதனாலதான் இன்று வரைக்குமே ஆஞ்சநேயருக்கு வெத்தலை நாளையும் மாலை கட்டி போடுவாங்க. இதான் காரணம். நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் கேதுவோட ஒரு ஆசீர்வாதத்தினாலதான் இன்று வரைக்குமே வடை மாநிலத்தில் ஆஞ்சநேயருக்கு செலுத்தப்படுது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. நிச்சயமா வெள்ளை சாத்தியம் போடுவான். ஏன்னா அன்பனுக்கு போது ஏற்பட்ட காயங்களை ஆக்கக்கூடிய தன்மை வெள்ளைக்கிட்ட உண்டு. நீங்க சொன்ன மாதிரி அந்த வேலையை அடிப்படையில் நிறைய இருக்கு. நீங்க விஷயத்துக்கு வருவோம். சொல்லுங்க. இயற்கையில எப்படி அம்மனுக்கு மனைவி இல்லாம குழந்தை வச்சு கேட்டீங்க. ஒரு குழந்தை பிறகு குழந்தை பிறகு அதுக்கு மேல வளர்ந்து சிறுமியா, அதுக்கு மேல குமரியா, குமரியாக்குனால ஒரு மணப்பெண் ஆகலாம். அதற்கு மேல ஒரு தாய்மை அடையலாம். அதுக்கு மேல ஒரு வயசாகி ஒரு கிழவி ஆகலாம். அதான் உண்மை. ஒரு வயசான ஒரு கடவுள் மனைவி வயசான கிழவி கிளம்பிடுறாங்க. ஆனா இந்த கிழவன் கிழவி குமரிக்கு போகலாம் அப்படின்னா கோடை கிழவி திரும்ப வருமா? அது எப்படி திரும்ப வராது? ஒரு வயதான கிழவன் கிழவியும் குமரன் குமரியா மாறினாங்க. யாரு எங்க இருந்தாங்க? இயற்கை யாரும் வெல்ல முடியாது. மற்ற செயல்பாடுகளை வென்று காட்டுறான். ஆனா இந்த பிறனுடைய முதுமை இளமை என்பது நிலையில்லாதது. நிலையில்லாத முதுமை எடுத்ததுனால வயதுக்காகி கிழவன் கிழவியானவங்க மறுபடியும் குமரன் குமரியானாங்க. எங்கே? எதற்காக? யார சொல்லுவாங்களா? இருக்கட்டும். மாற்று சக்தி இருக்க மாதிரி பேசுறீங்க. என்ன பேச தெரியும் உங்களுக்கு? கேட்டீங்க வெட்டி சொல்லாதீங்களோ? வள்ளியை கேட்டோம். யாரு? நம்ம அண்ணன் மூத்தவர். நீங்க வாங்க, நாளையில உங்களுக்கு பொங்க வைக்கிறவாங்க. சிரிப்பை பார்த்துங்க. அண்ணன் மூத்தவர் தானே? 7 இடத்துல. சரி. இந்த குழந்தை பிறக்குதுல, குழந்தை எங்க பிறக்கும்? தாய்மொழி யோனி பகுதியில இருந்து பிறக்கும். ஒரு இடத்துல அவங்க வீட்டுல பிறகு, இல்ல மருத்துவமனையில பிறகு, இந்த மாதிரிதான் பிறக்கும். ஒரு மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும். இந்த சுடுகாட்டு சாம்பல்ல இருந்து பிள்ளை பிறக்குமே. செத்தவனை புதைச்சாதான் எரிஞ்சு சாம்பலாக. அது மாதிரிதான் குழந்தை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேர் சொல்லி ஒரு பருவம் இருக்கு. ஏன் நீங்க கேட்கும்போது இன்னைக்குது, நான் கேட்கும்போது கத்துக்கிட்டேன். கிழவனும் கிழவி குமரனும் குமரியும் ஆகலாமா? சுடுகாட்டுல ஒரு பிள்ளை சாம்பல்ல இருந்து பிறந்திருக்குன்னு சொன்னா அது நடக்காதா? முடிசூடா மன்னனும் முடிவில் பிடி சாம்படம். அதனால அதை உணர்த்துறதுக்காக சிவபெருமான் விபூதி எடுத்து உடம்பு முடிச்சிருக்காரு. சாம்படாவது நியாயம். அந்த சாம்பல்ல இருந்து சுடுகாட்டுல ஒரு பிள்ளை பிறந்திருக்கீங்க. இதான் கேள்வி. பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. இல்லை என்கிட்ட பேசுறதுக்கே காலில் விழுந்து மண்டி போயிட்டு உள்ள ஓடுங்க. கதையை நான் நடத்திக்கிறேன். அங்காடி கதை சங்கீத பார்த்து நம்ம வாழ வெங்காயம் யார பார்த்து யார் ஊரை பிடிச்ச கிடங்க நாயை பிடிச்சி சூடு போட்ட கதையை நீங்க பேசுறது நான் பேச மாட்டேன். நக்கர் நாய்க்கு செக்கில் தெரியுமா? சிவனி எந்த நாய் எதை நக்குச்சு? எந்த சிவனை எந்த நக்கர் தெரியும்? வேண்டாம். அவருக்கு ஒரு பிள்ளை பத்தி ஈத பிள்ளைன்னு பேர் வச்ச கதையா நான் பேசிக்கிறேன். சொல்லுங்க. வேண்டாதவர்களுக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. சங்கடத்துக்குள்ள மட்டும் அப்படிதான் சொல்லுங்க. மாத்தி கீத பிரியனா என்ன? நாரதரு கதைக்கு நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. வீட் பேச்சு பேசிருக்கு வாய் மட்டும் உங்களுக்கு நாரதன் கேட்டுங்க. வாய் பேச்சு நான் தான் முதல்ல கேட்டீங்க. அவன் பேசுற முறையா பேசு. அவர் கேட்கும் போது அது சரியா இருக்கு. நான் கேட்கும் போது என்ன இந்த கேள்வி கேட்கறேன்னா கேட்கிற முறையை கேட்க. கடவுளும் கிழவி குமரனும் குமரியானாங்க. ஐயா கிளம்பிட்டாரு. அப்படியே நிக்கிறாரு. கிழவனும் கிழவி குமரனும் குமரியானவங்க திருவரிசைன்ற ஒரு இடங்க. முகரை பார்த்து வர்றாரு. நீங்களும் தலிச்சிருக்கீங்க என்ன? தலிப்பா தலிக்கிறீங்க என்ன? உங்களுடைய கல்யாணம் நீங்க சொன்னாங்க. அப்ப அதோட நிப்பாடுங்க. ஒரு கிழவனும் கிழவியும் எப்படி வந்து குமரனும் குமரியும் ஆனாங்க அப்படின்னா 12 ஆழ்வார்கள் ஒரு ஆழ்வார். யார் அப்படின்னா திருமணிசை ஆழ்வார் சொல்லக்கூடியது. திருமணிசை ஆழ்வாருக்கு வந்து
சக்கரை